போதும் நிறுத்துங்க. நோட்டெல்லாம் கொண்டு போய் டேபிள் வைங்க. கண்ணம்மா, அக்கா, உன்ற அப்பத்தா வயக்காட்டுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ அப்பத்தா, ஒன்னும் பயந்துக்காத, வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒன்னும் இல்ல, வெசனப்படாம போய் பாருமா. சரிக்கா. போ. இந்த பாரு கிழவி, உன்ற உடம்ப நீதான் பாத்துக்கணும். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. எப்படி கலந்தா இப்படி உழைச்சு கொட்டிட்டு இருப்ப? ஒன்றரை பேத்தி அப்படி என்னத்த படிச்சு கிழிச்சிடப்பாரா? திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு ஊர் உலகத்துல இருந்தெல்லாம் வந்து வேலை பார்க்கறாங்க. ஏன் உன் பேத்தி வேலை பார்த்தா குறைஞ்சா போயிடுவா? உனக்கு ஒத்தாசையாகவும் இருக்கும், 4 காசு கையிலையும் வரும். நாளை பின்ன நீ படுத்துக்கிட்டா உனக்கு மருந்து மாத்திரை வாங்க ஆகும்ல. சொன்னது மண்டையில ஏறிச்சா இல்லையா? என் பேத்திய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா பனியன் கம்பெனிக்கு அனுப்பணுமான்னு எனக்கு தெரியும். உங்க சோழிகளை பார்த்து நடை கட்டுங்க. வந்துட்டாளுங்க. பாடி ஆடு மேய்க்கிற கிழவிக்கு நாமெல்லாம் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. வா போலாம். வந்துட்டாளுங்க வீட்டு வரைக்கும் சொல்றதுக்கு. பொட்ட பிள்ளைய படிக்க அனுப்பக்கூடாதுன்றாளுங்க. இவளுக்கெல்லாம் பொம்பளைகளா அவளுங்க. கண்ணம்மா வரனாருமாச்சா? எங்க பத்தா கிளம்பிட்ட? வீட்டுல ஒரு போட்டு தண்ணி இல்ல கண்ணு. தண்ணி சேர்ந்துட்டு வரலான்ட்டு போறேன். நில்ல பத்தா, குடத்தை இப்படி கீழவே அப்பத்தா. ஏன் சாமி, நான் போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ ஒண்ணு கொண்டு வர வேண்டாம், உண்டு நடிப்பே எனக்கு தெரியும். ஏன் கண்ணு, என்னாச்சு? ஆமா, உனக்கு தான் ஒன்னும் தெரியாது பாரு. காட்டுல ஆடு மேய்க்கும் போது மயங்கி விழுந்திருக்கிற, அதை என்கிட்ட மறைச்சிருக்கிற, அப்படித்தானே? எப்படி தெரிஞ்சதுன்னு ரோசனை பண்றியா அப்பத்தா? பேசப்பதா. அட உச்சி வெயில மண்டையில அடிச்சு கறங்கி விழுந்துட்டோம்னே, அதுக்கு ஊரே கூட உங்ககிட்ட பஞ்சாயத்து வச்சாக்க. ஆமா, ஆடு மேய்க்கிற கிளவி பேத்திக்கு எதுக்கு பள்ளிக்கூடான்னு ஊரே கேக்குது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா மொத்த ஊரை நான் கரிச்சு கொட்டும் அப்பத்தா. அட விடாமனே, வயசானா மயக்கம் கேட்குமெல்லாம் வர சகசந்தான். அதை போய் பெருசா பேசிட்டு இருக்கிற. வரமனே, உனக்கு வரக்காய் போட்டு வச்சிருக்க, போய் எடுத்து குடிப்போம். பேச்ச மாத்தாத அப்பத்தா. இனிமேட்டுக்கு நீ ஆடு மேய்க்க போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஆடு மேய்க்கத்தான் உன்னை 9வது வரைக்கும் படிக்க வச்சுனாக்கு. நான் படிக்கிறத விட நீ படுக்கையில விழுகாம இருக்கிறதா முக்கியம். நான் படிச்ச வரைக்கும் போதும், நீ உழைச்ச வரைக்கும் போதும், சரியா? இங்க வரமனே, சின்ன பசங்க வெள்ளாம ஊடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. உன்ற கவனமெல்லாம் படிப்புல தான் இருக்கணும். படிச்சு பெரிய ஆளாகி காட்டு, அப்புறம் பாரு இந்த கிழவி 200 வருஷம் குத்துக்கல்லாட்டு இருப்ப. இல்லடா
யாரா நீங்களா இந்தியால வேடா யாரா நீங்களா ஏய் நில்லு நில்லு ஏய் அரா அவன அரா ஏய் அவங்க எங்கடா ஏய் யாரா நீங்களா கேக்குறீங்களா யாரு கோயிலுடைய திரும்பிங்க ராஸ்கல் என்ன பண்றேன்னு பாரு வாடா அட வாங்கடான்றல வாங்க பாருங்க ஐயோ இவனுங்க தான் கோயிலுடைய திருடுற ஏண்டா கோயில் உண்டில திருடியால பிழைக்கிறீங்க இந்த கையாலாகாத பிழப்புக்கு நாடு செத்து போலாம்டா முடியல குடுறா இது வாங்குங்க வேலா உள்ள போய் கயிறு எடுத்துட்டு வா போ வரங்க கட்டி போடலாம் காலையில இருக்கடா உங்களுக்கு கச்சேரி கோயிலுடைய திருடுறீங்க ஐயா ஐயா சக்திவேலு இவங்களை எப்படி பிடிச்சிங்க? விடிகால ஒரு 4 மணி இருக்குங்க ஆ நானும் வேலும் தோட்டத்துக்கு போலான்னு போயிட்டு இருந்தாங்க அப்போ 4 பேர் கோயில் உண்டியில திருடிட்டு ஓடிட்டு இருந்தானுங்க நான் பிடிச்சதுல இவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க 2 பேர் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க யாரா நீங்க திருட்டு பயலுகளா எந்த ஊர்ரா நீங்க விசாரிச்சுட்டானுங்க பக்கத்தூர் தானுங்க பக்கத்து ஊர்னா புளிப்பாளையங்க உப்புளிப்பாளையம்னா அவங்களுக்கு நமக்கும் ஏற்கனவே ஆகாதப்பா ஆவுன்னா வெற்றையும் குத்துறையும் சரி 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 ஏய் உன்ற பேர் என்ன சக்திவேலு என்னப்பா நடந்தது கோயில் உண்டியல்ல போடுற காசு சாமிக்கே போடுற மாதிரிங்க அந்த காசு தானே சாமிக்கு மாலையாவும் அலங்காரமாவும் தேராவும் ஆகுது அதுல இவனுக்கு கை வச்சிருக்காங்கன்னா இவனுங்களுக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருக்கும் இவனுக்கெல்லாம் கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க தம்பி என்னதாப்பா சொல்ற? இவனுங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க சக்தி வெளியூர்காரன் வடநாட்டுக்காரன் அப்படின்னா அப்படி செய்யலாம் பக்கத்து ஊருக்காரன் அப்படி செய்கிறது நம்ம ஊர் பழக்கம் இல்லப்பா ஆமா சக்திவேலு இப்பவே வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு திரியறானுங்க மறுக்கா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா பிரச்சனை பெருசாயிருங்க. சக்திவேலு ஊர்க்காரங்க சொல்றது தான் சரி ஏப்பா அவனுங்களை அவுத்து விடு சரிங்க செத்தருங்க போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவங்க வந்து கூட்டிட்டு போட்டோம் ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க அவங்களால நடக்க கூட முடியாது. என்ன செய்யணுமோ செய்யுங்க சக்தி உங்க சௌரியம் போல. எதுக்கு இனிமே என்ன கூப்பிடக்கூடாது. நீங்க யாரும் வர வேணாங்க நான் பாத்துக்கிறேன் என்ற பேர்லயே நான் புகார் கொடுத்துக்கிறேன். சக்தி புரியாம பேசாத ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா தேவையில்லாம ஊருக்குள்ள போலீஸ் எதுக்கு வரணும் ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி நமக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு ஆகாம இருக்கு 2 ஊரும் ஒத்துமையா இருக்கணுமே தவிர போலீஸு கீலீஸுன்னு போய் ஊரை பிரிச்சு போடக்கூடாதுப்பா அதான் 4 பேர் கலந்து பேசி முடிவெடுப்போம் சரியா அது தப்புங்க இவனுங்களை இப்படியே விட்டா துளுருட்டு போயிடும் அப்புறம் இன்னொரு ஊர்ல போய் பயமே இல்லாம திருட ஆரம்பிச்சிடுவானுங்க ஆறு அப்படி விட சொன்னா அபராதம் போட்டுருவோம் அவங்க ஊருக்காரன் வந்து அபராதம் கட்டிட்டு கூட்டிட்டு போட்டோம் என்ன என்ன நான் சொல்றது சரியா மிலிட்டரியில துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி இல்ல சக்தி கிராமத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்ல அந்த மாதிரி அதுக்கு கட்டுப்பாடு தானங்க போகணும் சரி 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 விடுங்க சக்திவேலு ஸ்டேஷன்ல இருந்து வந்தா நான் சொல்லிக்கிறேன் ஏப்பா உப்ளிபாளையத்துக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கப்பா சரி வந்து அபராதம் கட்டிட்டு கூட்டிட்டு போட்டோம் சொல்லலாம் ம் சரி கிளம்புங்க இல்லைங்க
அப்படி பண்றது சட்ட விரோதமுங்க. பொது சொத்தை திருட வந்தவன மன்னிச்சு விடுறதுக்கு எனக்கோ உங்களுக்கோ உரிமை கிடையாதுங்க. சக்தி, நீ என்னதான் சொல்ற? இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயா, எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க. என்றா பண்ணிடுவ? என்ன திமிரா பேசுற? வாங்கினது பத்திரியா கொன்றுவேன். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரு? இவனுக்கு தானே சார் கோயில் உண்டியல திருடுனது? இவனுக்கு பொழப்பே கிடையாதுங்க. இவனை திருடாத கோவிலும் கிடையாது, ஊரும் கிடையாது. ஒழிச்சு உள்ள தள்ளலான்னு பார்த்தா அந்தந்த ஊர்ல பஞ்சாயத்தை பண்ணி அபராதம் மட்டும் போட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. சரியா மாட்டினானு இன்னைக்கு. இவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டீங்க, எங்களை பிடிச்சு கொடுத்துட்டா எல்லாமே சரியா போச்சா? ஓடி போன 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க, வந்து உங்களுக்கு ஆப்படிப்பாங்க. அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு. என்ன பேச்சு பேசுறேன்? கூட்டு போங்க அவனை. சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை. சரிங்க, நல்லதுங்க. ஓகே சார். சரியான வெகுளி பொண்ணு, அழகான தங்கரதும்
என்ன எல்லாரும் பராக் பார்த்துட்டு இருக்கிறீங்க? கண்ணம்மா தான் கிளாஸ் லீடர்னு நிரூபிச்சு போட்டா. எல்லாரும் கைதட்டுங்க. நீ போ. பக்கத்துல கேள்விக்கு இம்புட்டு பேருக்கும் பதில் சொல்ல தெரியல. என்ன சொல்லி கொடுத்து என்ன பிரயோசனம்? நாளைக்கு கணக்கு டெஸ்ட் இருக்குது. நான் சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்து கேள்வி வரும். ஒழுங்கா எழுதி போடணும். இல்லாட்டி எவ்வளவு மார்க் குறையுதோ அவ்வளவு அடி விழுகு. அடி வெளுத்து போடும். வெளுத்து கணமா, பள்ளிக்கூடத்துல இன்ஸ்பெக்ஷன் வருது. எல்லாரோட டெஸ்ட் நோட்டும் என்ற டேபிள் இருக்கணும். புரிஞ்சுதா? எல்லாரும் பள்ளிக்கூடத்து சார்பா ஆலியாருக்கு டூர் போறோம். பொறுங்க. டூர் வரணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பேர கொடுங்க. பாராட்டின வாத்தியாரு நாளைக்கு அந்த கண்ணம்மா வாட்டி வெளுக்க போறாரு. அது எப்படி? உன்ற காது கேட்காதா? வாத்தியார் என்ன சொல்லிட்டு போறாரு? எவ்வளவு மார்க் குறையுதோ அவ்வளவு அடி விழுகும்னு சொன்னாருல்ல. அப்போ நியாயமா நம்ம தானே அடி வாங்கணும். நாளைக்கு அந்த கண்ணம்மா வாங்குவா. என்ன ஜோசியம்மா? கண்ணம்மா இடத்துக்காச்சும் புடிச்சு தள்ள போறியா? கண்ணம்மா காலை உடச்சு போட போறியா பாரதி? இல்ல, நாளைக்கு கண்ணம்மா டெஸ்ட் எழுதணும். அவளை விட நான் மார்க் எச்சா எடுக்கணும். உன்ற கனவு பலிக்காது பாரதி. பலிக்கும் கிழிக்கும் என்ற யோசனை. அது உன் ராசு பழிக்கணும்னு யோசிச்சு பார்த்த பாரதி. எவ்வளவு பந்தயம்? கண்ணம்மா ஜெயிக்கிறதுனா நம்பி ஒரு 100 ரூபா கட்டலாம். உனக்குன்னா போய் தொலைதுன்னு 10 ரூபா கட்டலாம். நான் தோத்தா உனக்கு 100 ரூபா தரேன். கணபதி லட்டு உனக்கு தான். கொம்பனை காணுமா? ஆடுகளோடு சேர்ந்து புல்லு திங்காம கொழுப்படுத்து போய் பக்கத்து கொள்ளைக்கு போயிடுச்சு. வம்பா போயிரும் போல இருக்குது. கொம்பா, டேய் கொம்பா, இவ்வளவுக்கு தான் இருக்கிறியா? பொறுக்கி திங்க போயிட்டியாக்குன்னு நினைச்சேன். சரி, இவ்வளத்தையே இரு. உன்ற வாழ்த்தனத்தையெல்லாம் என்கிட்ட காமிக்காத, அப்புறம் சொல்லி போட்டேன்.